அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 841வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு வடகிழக்கு பருவமழை காலங்களில் கடைபிடிக்க வேண்டிய நுட்பங்கள் என்பது ஆகும். தமிழகத்தை பொறுத்தவரையிலே வடகிழக்கு பருவமழை பருவத்தில் அதிக மழை பெய்கிறது. அந்த மழை காலத்தில் நாம் பயிரை எப்படி பாதுகாக்க வேண்டும், அதில் நாம் செய்ய வேண்டிய நேர்த்தி முறைகள் என்னென்ன என்பது தொடர்பான தகவல்களை வழங்குகிறது இன்றைய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு கே ராசு அவர்கள். திரு ராசு அவர்கள் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். கடலூர் மாவட்டத்தை சார்ந்த இவர் தற்போது சென்னையில் வசித்து வருகிறார். வாருங்கள், அவருடன் இணைந்து நிகழ்ச்சிக்கு செல்வோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய நோக்கம் எல்லாம், அதாவது ஒவ்வொரு விவசாயியும் அவருடைய வசதிக்கேற்ப, சிறு விவசாயியாக இருந்தாலும் சரி, குறு விவசாயியாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய விவசாயியாக இருந்தாலும் சரி, அவருக்கு இருக்கக்கூடிய நிலங்கள், அதனுடைய வசதி வாய்ப்புகள், அதனை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் அந்த தொழிலே ஒரு போதுமான அளவுக்கு வருமானத்தை ஈட்ட வேண்டும், அதன் மூலமாக வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நாம் எல்லோருக்குமே இந்த தமிழ்நாடு ஃபார்ம் கிராஜுவேட் போரத்துள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகும். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சி, அதாவது வடகிழக்கு பருவமழை காலத்திலே செய்ய வேண்டிய தொழில்நுட்பங்கள் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் வடகிழக்கு பருவமழை காலம் முடியும் நேரம் நெருங்கிவிட்டது என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது வடகிழக்கு பருவமழை என்பது அக்டோபர் டு டிசம்பர் முடிய போகிறது. அதாவது டிசம்பர் முடியக்கூடிய காலகட்டத்திலே நாம் இன்றைக்கு 20 தேதி ஆகின்றது. இன்னும் சொல்ல போனால் இந்த 10 நாட்களில் 20 தேதி முதல் 30 தேதி வரை மிகப்பெரிய ஒரு பேராபத்துக்கள், பெரிய வெள்ளம், பெரிய புயல் எல்லாம் ஏற்பட்டு சேதம் ஏற்பட்ட காலங்கள் எல்லாம் உண்டு. நமக்கு தெரியும், சுனாமி கூட 2004 டிசம்பர் மாதத்திலே தான் வந்தது என்பது நாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். நமக்கு அந்த குறைந்தபட்சம் இந்த பருவ காலத்தில் நாம் பயிர்களை காப்பதற்கு என்ன செய்யலாம், அதற்கு முன்பாக இந்த பருவமழை தொடங்குவதற்கு நாம் முன்னதாக என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் சிறிது இங்கே பார்க்கலாம். நமக்கு அதாவது பருவமழை என்று சொன்னால், ஒன்று தென்மேற்கு பருவமழை, அதற்கு அடுத்தபடியாக வடகிழக்கு பருவமழை, அதற்கு அடுத்தபடியாக குளிர்கால பருவமழை, அதற்கு அடுத்தபடியாக கோடைகால பருவமழை. இந்த 4 பருவங்களிலே நமக்கு மழை கிடைக்கப்பெறுகின்றது. தென்மேற்கு பருவமழையின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மழையின் அளவு 314.6 மில்லிமீட்டர் அளவும், தென்கிழக்கு அதாவது வடகிழக்கு பருவ காற்றின் மூலமாக கிடைக்கக்கூடிய மழையின் அளவு 459.2 மில்லிமீட்டர் என்ற அளவிலும், குளிர்கால மழையாக நமக்கு கிடைக்கக்கூடியது 37.5 மில்லிமீட்டர் மழை அளவும், கோடைகால பருவத்திலே கிடைக்கக்கூடிய மழை அளவு 168.4 மில்லிமீட்டர் என்ற அளவிலும் நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும், சராசரியாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் தற்பொழுது வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையிலே இன்றைக்கு அதாவது 100 சென்டிமீட்டரை தாண்டி மழை நமக்கு கிடைத்திருக்கின்றது. அவ்வாறு கிடைக்கும் பொழுது கடலோர மாவட்டங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. கடலோர மாவட்டங்கள் என்று சொன்னால் அங்கே நமக்கு தெரிய வேண்டியது நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள், கடலூர், திருவள்ளூர், சென்னை, இந்த மாவட்டங்களிலே பாதிப்பு நமக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது.
அதாவது விவசாயிகள் செய்ய வேண்டியது என்ன? இந்த பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே விவசாயிகள் அந்த அதாவது அரசு செய்ய வேண்டியது என்ன, விவசாயிகள் செய்ய வேண்டியது என்ன என்பதை பார்க்கும் பொழுது, அரசு நமக்கு விவசாயிகளுக்கு செய்து கொடுக்க வேண்டியது, நாட்டிலே உள்ள அதாவது தமிழ்நாட்டில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான அனைத்து வாய்க்கால்களையும் அதனை சீர்படுத்தி கொடுக்க வேண்டும். பொதுப்பணித்துறை வாய்க்கால் மூலமாக நிறைய வயல்களுக்கு தண்ணீர் பாய்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வாய்க்கால்களை புல் புதர்களை நீக்கி சுத்தம் செய்து அதனை அகற்றி கொடுத்து அந்த வாய்க்காலிலே வரக்கூடிய தண்ணீர், அதாவது நமக்கு காவிரியிலே வரக்கூடிய தண்ணீர் கடைமடை வரை செல்லக்கூடிய அளவிற்கு அந்த புதர்களை நீக்கி சுத்தம் செய்து கொடுக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல், அதாவது பொதுப்பணித்துறையின் மூலமாக பராமரிக்கப்படும் ஏரிகள், குளங்கள், அந்த ஏரிகளை கூட கரைகளை பலப்படுத்தி கொடுக்க வேண்டும். கரைகளை அவர்கள் அரசு பலப்படுத்தி கொடுத்தால் மட்டுமே நாம் தண்ணீரை பாதுகாத்து சேமித்து வைக்க முடியும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால், அந்த கரைகள் பலமில்லாமல் இருந்தால் அதிக வெள்ளம் ஏற்பட்டு அதன் மூலமாக அந்த கரைகள் உடைந்து பயிர்களுக்கு சேதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால், சில இடங்களிலே குளங்களிலே தண்ணீரை தேக்கி வைத்து, சில கிராமங்களிலே ஒரு பெரிய குளத்திலே தண்ணீரை தேக்கி வைத்து அதனை கூட விவசாய நிலங்களுக்கு அதாவது ஒரு காய்கறி பயிர்களுக்கோ அல்லது குறுகிய கால பயிர்களுக்கோ சாகுபடி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு அரசு திட்டமிட்டு இந்த அக்டோபர் மாதத்திற்கு முன்பாகவே இந்த பணிகளை அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று அனைத்து விவசாய பெருமக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது அக்டோபரிலே மழை சீசன் தொடங்குகிறது என்று சொன்னால், அதாவது இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்திலே 15 to 18 இந்த பருவமழை தொடங்கியது. வடகிழக்கு பருவமழை தொடங்கி பெய்து நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த கடலோர மாவட்டங்கள் என்று சொல்லக்கூடிய நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களிலே அதிக அளவிலே பயிர் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. அதிக அளவிலே நெல் பயிர் சேதம் ஏற்பட்டு அதற்கு கணக்கெடுப்பு பணியெல்லாம் எடுத்து முடித்திருக்கின்றார்கள். அதற்கு அதாவது இயற்கை சீற்றங்கள் வந்த பிறகு அதனை அதற்கு நிவாரணம் கொடுப்பதை விட, இயற்கை சீற்றங்கள் வந்தால் அதனை எவ்வாறு நாம் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு நோக்கத்தோடு அரசு செயல்படுமேயானால் நிச்சயமாக இது போன்ற இழப்புகளை தவிர்க்க முடியும். விவசாயிகளை பொறுத்தவரையிலே, அதாவது இந்த சம்பா பருவம் என்பது ஆகஸ்ட் மாதம் தொடங்குகிறது. அந்த சம்பா பருவம் முடிந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என்று சொன்னால் அங்கே அதாவது அதற்கு அடுத்தபடியாக தாளடி பருவம் தொடங்குகின்றது. அந்த சம்பா பருவத்திற்கு சமயத்திலே அதாவது வடகிழக்கு சம்பா பருவத்திற்கு தேவையான விதைகளை மட்டுமல்லாமல் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பே தேவையான விதைகளை விவசாயிகள் நல்ல தரமான விதைகளை சேமித்து வைத்திருக்க வேண்டும். முக்கியமாக இந்த பருவத்திலே அதிகமாக நெல் பயிர் சாகுபடி செய்யக்கூடிய தமிழகத்திலே நெல் பயிர் அதிகமாக சாகுபடி செய்யப்படுகின்றது. அதற்கு தேவையான விதைகளை, நல்ல தரமான விதைகளை சேமித்து வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல், அதாவது பயிர் பாதுகாப்பு மருந்துகள் என்று சொன்னால், இந்த வடகிழக்கு பருவமழை காலத்திலே அனைவருக்கும் தெரியும், மேகமூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த மேகமூட்டம் இருக்கின்றது என்று சொன்னால் நாம்
பயிர் பாதுகாப்பு மேகமூட்டமான சூழ்நிலை வந்து பயிர்களிலே அதாவது பூச்சி நோய் பாதிப்பு வருவதற்கு ஏற்ற சூழ்நிலை இந்த வடகிழக்கு பருவமழை சூழ்நிலை. அதிலிருந்து நாம் தற்காத்துக் கொள்வதற்கு தேவையான அதாவது பயிர் பாதுகாப்பு மருந்துகள் என்று சொன்னால் நாம் வீரியம் குறைந்த மருந்துகளை ஒரு சில மருந்துகளை மட்டும் நாம் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வீரியம் குறைந்த மருந்துகள் மட்டுமல்லாமல் முக்கியமாக அதிகமாக நாம் பயன்படுத்த வேண்டியது வேம்பு மருந்துகள். அதாவது வேம்பு மருந்துகள் இருக்கு. அதாவது வேப்ப எண்ணெயிலே தயாரிக்கப்பட்ட அந்த அதிலே வந்து நமக்கு வந்து கெமிக்கல் அதிகமாக இல்லாத வேம்பு மருந்துகளை நாம் நிம்பிசிடின் போன்றவை நமக்கு கிடைக்கின்றது. அதனை வந்து நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அதோடு மட்டுமல்லாமல் கால்நடைகளுக்கு தேவையான அந்த கொட்டகைகளை நாம் சரிபார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். பெரும்பாலான விவசாயிகள் நாம் பார்க்கின்றோம், இன்றைக்கு வந்து சிறு குறு விவசாயிகள் முக்கியமாக அதாவது 2 மாடுகள் 5 ஆடுகள் ஒரு 10 கோழிகள் வைத்திருக்கின்றார்கள். நிறைய இடங்களிலே நான் பார்த்திருக்கின்றேன். கிராமங்களிலே முக்கியமாக அதாவது மாட்டு சாணம் தேவை என்ற காரணத்திற்காக ஒரு சில மாடுகள் வைத்திருப்பதும், ஆடுகள் ஒரு 5 ஆடுகள் வைத்திருப்பதும், ஒரு 10 கோழிகள் வைத்திருப்பதும் வாடிக்கையாக இருக்கின்றது. அது போன்ற விவசாயிகள் அந்த சமயங்களிலே அவர்கள் அந்த கால்நடைகளுடைய அதாவது கொட்டகைகளாக இருந்தாலும் சரி, ஷெல்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கொட்டகைகளை சரிபார்த்து அது கால்நடைகளுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாத வண்ணம் அந்த கொட்டகைகளை சரிபார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை தயாராக வைத்திருக்க வேண்டும். அதாவது மக்காச்சோளமாக இருந்தாலும் சரி, அல்லது கம்பு, கேழ்வரகு தட்டை அல்லது பயிர் வகைகள் தட்டையாக இருந்தாலும் அதனை அழகாக அடுக்கி வைத்து அவைகளுக்கு இந்த வெளியிலே பெரும்பாலான நாட்கள் இந்த வடகிழக்கு பருவமழை காலங்களிலே பெரும்பாலான நாட்கள் மேய்ச்சலுக்கு கால்நடைகளை கொண்டு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாட்கள் கூட கால்நடைகளை வெளியிலே கொண்டு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படும். அது போன்ற சூழ்நிலைகளிலே நாம் அவற்றிற்கு கொடுக்கக்கூடிய தீவனங்களை நாம் தயார் நிலையிலே வைத்திருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அடர் தீவனங்களையும் நாம் கொஞ்சம் கையிருப்பு வைத்திருப்பது நல்லது. மட்டுமல்லாம கால்நடைகளுக்கு தேவையான இந்த காலங்களிலே இந்த பருவமழை காலங்களிலே கால்நடைகளுக்கு சில நோய்களும் பரவக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உண்டு. எவ்வாறு நம் மனிதர்களுக்கு காலரா போன்ற நோய்கள் இந்த பருவமழை காலங்களிலே ஏற்படுமோ, மழை காலங்களிலே அது போன்ற கால்நடைகளுக்கும் சில நோய்கள் ஏற்படும். அதற்கு அவர்கள் தேவையான அதாவது மருத்துவர்களை அணுகி தேவையான மருந்துகளை வாங்கி வைத்து அதை வைத்திருப்பதும் நல்லது. அதே சமயத்திலே இப்பொழுது மழை நின்று விட்டது. மழை காலங்களிலே நாம் எந்த விதமான பயிர் பாதுகாப்பு மருந்துகளையும் நிச்சயமாக எடுக்கக்கூடாது. மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது மழை பெய்து 24 மணி நேரத்திற்கு பிறகே மழை அடுத்தது அதனுடைய போர்காஸ்டையும் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போலே நாம் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதே சமயத்திலே மழை நின்ற பிறகு அதாவது வயலில் இருந்து சத்துக்கள் அடித்து செல்லக்கூடிய சத்துக்கள் எல்லாம் கரைந்து அதிலே பயிர்கள் வெளுத்த நிலையிலே காணப்படும். அது போன்ற சமயங்களிலே நாம் அதாவது அந்த பயிருக்கு ஏற்ற நுண்ணூட்ட சத்துக்களையோ அல்லது தழைச்சத்துக்களையோ கொடுப்பதற்கு அதாவது நாம் வேளாண்மை துறையை அணுகி துறை அலுவலர்களை அணுகி அவர்களுடைய அனுமதி பெற்ற பின்னரே
எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் மேற்கொள்ள வேண்டும். இது போன்ற அசாதாரண ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, அதாவது விவசாயிகள் தொழில்நுட்பங்களை 100% நம்பியே தொழில் செய்தால் மட்டுமே விவசாயத்தை காப்பாற்ற முடியும். அதாவது எந்த விதமான ஒரு பரிந்துரையும் இல்லாமல் ஏனோதானோ என்று விவசாயிகள் அதிக அளவிலே ஒரு ஏக்கருக்கு நான் 100 கிலோ டிஏபி போடுவேன் அல்லது ஒரு 200 கிலோ டிஏபி போடுவேன் என்று சொல்வதை நிறுத்திவிட்டு, அல்லது காம்ப்ளெக்ஸ், அதாவது கலப்புரங்கள் தாராளமாக கிடைக்கின்றன. அந்த கலப்புரங்களை நான் அடுத்த வயல்காரர் 4 மூட்டை இட்டார் என்று சொன்னால் நான் 5 மூட்டை இடுவேன் என்பதையெல்லாம் விட்டுவிட்டு, அதாவது நம்முடைய நோக்கம் எல்லாம் ஒவ்வொரு விவசாயியும் அதிக மகசூல் எடுக்க வேண்டும், குறைந்த செலவு செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய முக்கியமான நோக்கம் என்று சொன்னால், விவசாயிகள் அவர்கள் ஒரு ஏக்கர் பயிர் செய்தாலும் சரி, 2 ஏக்கர் பயிர் செய்தாலும் சரி, 5 ஏக்கர் பயிர் செய்தாலும் சரி, அந்த விவசாயி குறைந்த செலவை செய்ய வேண்டும். அவர் என்ன பயிர் செய்தாலும் சரி, அது நெல் பயிராக இருந்தாலும் சரி, மக்காச்சோளமாக இருந்தாலும் சரி, அல்லது சோளமாக இருந்தாலும், பயிர் வகை பயிராக இருந்தாலும், அந்த பயிரிலே அது எந்த அளவிற்கு குறைந்த செலவினங்களை மேற்கொள்ள முடியுமோ அந்த செலவினங்களை மேற்கொண்டு அதிக மகசூலை எடுக்க வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமான நோக்கம். அதாவது நானும் விவசாயம் செய்கின்றேன் என்று சொல்லி, அதாவது அதிக அளவிலே உரங்களை போட்டு, அதிக அளவிலே பயிர் பாதுகாப்பு மருந்துகளை வாங்கி கொண்டு தெளித்து, அதிலே அதை மகசூல்களை குறைத்து, அதாவது நாம் செய்யக்கூடிய செலவும் வரக்கூடிய மகசூலிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானமும் சரிசமமாக இருப்பதால் எந்த விதமான ஒரு விவசாயிகளுக்கு நன்மையும் கிடையாது. இது அனைத்து விவசாயிகளுக்கும் தெரிந்த விஷயம்தான். இதே போன்று நிறைய விவசாயிகள் அவர்கள் நிறைய செலவு செய்து ஒரு சொற்ப லாபத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு தெரிந்த வரையில இன்றைக்கு அதாவது நெல் பயிர்களே குறைந்தபட்சம், அதாவது நமக்கு ஒரு 30,000 ரூபாய் செலவு செய்கிறோம் என்று சொன்னால் 30,000 இல்ல 20,000 வருமானம் கிடைக்க வேண்டும். 4 மாதங்கள் கடுமையாக உழைத்து நாம் அதற்கு வேண்டிய அனைத்து செய்கைகளையும் செய்து நமக்கு கிடைக்கக்கூடிய மகசூல் கிடைக்கக்கூடிய லாபம் ஒரு ஏக்கரிலே 35,000 நெல்லுக்கு செலவு செய்தோம் என்று சொன்னால் ஒரு 20,000 ரூபாய் நமக்கு கிடைக்க வேண்டும். ஆனால் பெரும்பாலான விவசாயிகள் எனக்கு தெரிந்தவரையிலும் ஒரு 10,000 ரூபாய் எடுப்பதே, அதாவது 10,000 ரூபாய் எடுப்பதே அரிதாக இருக்கின்றது. என்ன காரணம் என்று சொன்னால், அவர்கள் எந்த விதமான ஒரு தொழில்நுட்பத்தையும் நம்புவதில்லை. தொழில்நுட்பத்தை நம்பாமல் அவர்கள் இஷ்டத்திற்கு, அதாவது அதிக அளவிலே, அதாவது பயிர் பாதுகாப்பு மருந்துகளை உபயோகப்படுத்தினாலும் சரி, அல்லது உரங்களை பயன்படுத்தினாலும் சரி, அதை அதிக அளவிலே செலவு செய்து விட்டு மகசூல் எடுக்கும் பொழுது குறைந்த மகசூலை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 3 டன், 2 to 3 டன் நெல் கிடைத்தால் நமக்கு நல்ல லாபகரமாக இருக்கும். ஆனால் இவர்கள் எடுப்பதோ 1 டன் அல்லது 1.5 டன் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் செலவு செய்வதை பார்த்தால் அவர்கள் அதிக அளவிலே செலவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதே மாதிரி எடுத்துக்கொண்டால் அனைத்து பயிர்களையும் நாம் பார்க்கலாம். அது கரும்பாக இருந்தாலும் சரி, பருத்தியாக இருந்தாலும் சரி, எந்த பயிராக இருந்தாலும் அவர்கள் செலவை சிக்கனமாக செலவு செய்ய வேண்டிய தொழில்நுட்பங்கள் என்னென்ன இருக்கின்றன, சிக்கனமாக செலவு செய்து எப்படி அதிக மகசூலை எடுப்பது, ஏராளமான தொழில்நுட்பங்கள் இன்றைக்கு வந்துவிட்டன. அந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் இன்றைக்கு பாத்தீங்கன்னா மண் வளத்திலே ஆரம்பிக்கின்றது. மண் வளம் முதலிலே, அதாவது சாயில் ஹெல்த் கார்டுல ஆரம்பிக்குது. மண் வளம் என்று சொன்னால் மண்ணை பரிசோதனை செய்து அதிலே நமக்கு விவசாயிகள் 100% நம்பிக்கை கொள்ள வேண்டும். நாம் நிச்சயமாக மண் பரிசோதனை செய்ய வேண்டும். அந்த மண் பரிசோதனையில் என்ன பயிர்கள் அவர்கள் சிபாரிசு செய்கின்றார்களோ, அந்த மண்ணிலே என்ன உரங்கள் இருக்கின்றதோ, சத்துக்கள் இருக்கின்றதோ, அந்த சத்துக்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்கள் என்ன சத்துக்கள், அது எந்த சத்தாக இருந்தாலும், நுண்ணூட்ட சத்தாக இருந்தாலும் சரி, எந்த சத்தாக இருந்தாலும், அதாவது அதிகாரிகள், வேளாண் துறை அதிகாரிகள் அல்ல தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் என்ன சிபாரிசு செய்கின்றார்களோ
அதனையே வந்து நாம் நம்பி அதனை நாம் அந்த முறைகளை கடைபிடித்தால் மட்டுமே அதிக மகசூல்களை பெற முடியும். எனவே விவசாயிகள் வந்து அதாவது இந்த பருவமழை காலத்திலே நாம் வந்து செய்ய வேண்டியது, மழை நின்ற பிறகு அந்த பயிர்களில் என்னென்ன தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம், அதனை வந்து நாம் வந்து அதற்கு வந்து ஒரு வேளாண்மை துறையின் மூலமாகவும் சரி அல்லது வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலமாகவும் பரிந்துரைகள் இருக்கின்றன. அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று, அதாவது நீரை வடிகட்டிய பிறகு என்ன செய்ய வேண்டும், எந்த அளவிற்கு நாம் பயிர் பாதுகாப்பு மருந்துகளை உபயோகப்படுத்த வேண்டும், அல்லது குறைந்த அளவு உரங்களை உபயோகப்படுத்த வேண்டும், உரத்தை வந்து தழை மூலமாக கொடுக்க வேண்டும், போலியார் ஸ்ப்ரே மூலமாக கொடுத்தால் அது உடனடியாக பயிருக்கு கிடைக்கக்கூடியது. இது போன்ற முறைகளை, அதே மாதிரி வந்து ஒரு பூச்சி நோய் தாக்குதல் இருந்தால் அந்த பூச்சி நோய் தாக்குதல் அதனை கட்டுப்படுத்துவதற்கு எந்த அளவிற்கு குறைந்த அளவு வீரியம் உள்ள மருந்துகளை நாம் பயன்படுத்த வேண்டும், மருந்துகள் இல்லாமலேயே நாம் எவ்வாறு அதாவது வந்து இந்த மற்ற வழிகளின் மூலமாக பயாலஜிக்கல் கண்ட்ரோல் மூலமாக உயிரியல் கட்டுப்பாடு முறைகளமாக எவ்வாறு நாம் அந்த பயிர்களை காப்பாற்ற முடியும், இது போன்ற நுட்பங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு விவசாயிகள் வந்து செயல்பட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வந்து அவர்களுக்கு அதிக மகசூல் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த பருவத்தை பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் இப்பொழுது வந்து நமக்கு வடகிழக்கு பருவமழை முடிந்து விட்டது. இனி வரும் காலம் இப்போ பாத்தீங்கன்னா பருவங்கள் வந்து மாறி அதாவது காலநிலை மாறிவிட்டது. என்ன, அதாவது தற்பொழுது பனி அதிகமாக பெய்து கொண்டிருக்கின்றது. இந்த பருவம் முடிவதற்கு இன்னும் 10-15 நாட்கள் இருந்தாலும் கூட இன்னும் 10 நாட்கள் இருக்கிறது. நம்முடைய அதாவது பருவநிலை கணக்கின்படி இன்னும் அக்டோபர் டு டிசம்பர் முடிவதற்கு இன்னும் 10 நாட்கள் இருந்தாலும் தற்பொழுது வந்து அதிகமான பனிப்பொழிவு இருக்கின்றது. இது வந்து மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பனிப்பொழிவு காணப்படுகின்றது. பனிப்பொழிவு காணப்படுகின்ற அதே நேரத்திலே திடீரென்று பருவநிலை மாறி இதற்கு வந்து பருவநிலை மாறி உடனடியாக மழை பெய்கின்றது. இது இரண்டும் ஒரே காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இதற்கு ஒரு மிகப்பெரிய தாக்கம் காரணம் என்று சொன்னால் எல் நினோ, லா நினோ என்று ரெண்டு வகையான ஒரு இது சொல்லுகின்றார்கள். 2 விதமான. அதற்கு காரணம் என்று சொன்னால் பசிபிக் பெருங்கடலிலே உள்ள அதாவது நீரினுடைய தட்பவெப்பநிலை, நீரின் ஒரு பகுதி வந்து குளிராகவும் ஒரு பகுதி வந்து வெப்பமாகவும் இருக்கும். அந்த சமநிலை இருக்கும் பொழுது பருவநிலை ஒரே அளவு, உலகம் முழுவதும் உள்ள பருவநிலை ஒரே அளவு இருக்கும். ஆனால் அந்த நீரினுடைய மாற்றங்களிலே ஏற்படுகின்ற மாற்றம் அதை வந்து எல் நினோ, லா நினா என்று சொல்கின்றார்கள். அந்த மாற்றத்திற்கு ஏற்ப தற்பொழுது அங்கங்க வந்து இந்த பனிப்பொழிவுகளும் மாறி அந்த பருவநிலையிலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு மாறி அதாவது மழை பெய்வதும் பனிப்பொழிவதும் இன்றைக்கு வந்து டெல்லியிலே பார்த்தால் உங்களுக்கு வந்து சுத்தமா வந்து எல்லாமே வந்து அரெஸ்ட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டா வந்து எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் நிறுத்தியாச்சு. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அங்க, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு இது மாசு அதாவது பொல்யூஷன் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது. இன்றைக்கு வந்து அதாவது உலகத்திலே வந்து அதிகமா மாசுபடக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னால் டெல்லி என்று இன்றைக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு வந்து அங்க பொல்யூஷன் பொல்யூட்டன்ஸ் அதிகமாக இருக்கின்றன, மாசுக்கள் படிந்திருக்கின்றது. இதற்கெல்லாம் வந்து காரணம் என்ன என்று சொன்னால் சுற்றுப்புற சூழ்நிலை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையிலே நாம் இருக்கின்றோம். சுற்றுப்புற நமக்கு தெரிந்த வரையில மிக அதிகமாக எல்லோருக்கும் தெரிந்த எளிய முறை மரங்களை வளர்ப்பது, அந்த மரங்களை நன்கு பராமரிப்பது, பாதுகாப்பது. இது வந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. எல்லா இடங்களிலுமே வந்து தற்பொழுது மரம் வளர்ப்பு என்பது அதாவது வந்து சாதாரணமாக சொல்லிவிட முடியாது. எல்லோருமே வந்து அதாவது இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை பெரும்பாலான அமைப்புகள் வந்து இந்த மரம் வளர்ப்பை வந்து செய்து வருகின்றன. அதை யாரும் மறுக்க முடியாது.
இருந்தாலும் கூட அது வந்து நமக்கு போதவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு பாத்தீங்கன்னா நாங்க சாப்ளிங் கீப் பொல்யூஷன் அவே அப்படின்னு ஒரு வாசகம் வச்சிருப்போம். எ சாப்ளிங் கீப் பொல்யூஷன் அவே அப்படின்னா தினம் ஒரு மரக்கன்று. நாங்க வந்து அதாவது ஒரு மரக்கன்று அப்படின்னு ஒரு வாசகம் தான் அது. எ சாப்ளிங் கீப் பொல்யூஷன் அவே அப்படின்றது ஒரு வாசகம். அதை வச்சு டெய்லி வந்து ஒரு யாருக்கு வேணாலும் ஒரு மரக்கன்று கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 10 பேர் வந்தாலும் அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு மரம். அது இல்லாம இன்னைக்கு வந்து 10 கன்று கேட்கறாங்க, 20க்கு 100 கேட்கறாங்க. அவங்களுக்கு கூட போய் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல கான்டாக்ட் வச்சிருக்கேன். இங்க நியர்பை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல எல்லாரையும் தெரியும். அங்க போனா எல்லா கன்றுகளும் ரொம்ப கம்மியான, அதாவது 10 ரூபா 15 ரூபாயில நல்ல அழகான கன்றுகள் எல்லாமே கிடைக்குது. அவென்யூ ட்ரீஸ்ல இருந்து எல்லா சீட்லிங்ஸும் கிடைக்குது. ஃப்ரூட் சீட்லிங்ஸ்ல இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க யார் வந்து கேட்டாலும் அவங்க வந்து யாருக்கு என்ன தேவைன்னு கேட்டு அவங்களுக்கு அந்த கன்றுகளை கொடுக்குறோம். அவங்களுடைய இடம் எங்க இடம் இருக்கு, அவங்களுக்கு எத்தனை சென்ட் வச்சிருக்காங்க, 1 ஏக்கர் வச்சிருந்தா கூட அவருக்கு வந்து நாங்க மரக்கன்றுகளை வாங்கி கொடுக்குறோம். அவரு தேவையில்ல நாங்க ரெக்கமெண்ட் பண்ற கண்ணு அவருக்கு என்ன தேவை, நாங்க என்ன சொல்றோம் எல்லாத்தையும் கேட்டு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி, அதாவது எதுக்காக சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாக்கணும். நமக்கு வந்து நல்ல வந்து ஒரு காற்று மாசு இல்லாத ஒரு காற்று கிடைக்கணும். அட்மாஸ்பரிக்கு இது நைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இதா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட நாங்க வந்து செயல்பட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்துதான் இப்ப நம்ம அப்படி செய்யும்போதுதான், அதாவது விவசாயம் தான் எல்லாத்துக்குமே வந்து அடிப்படை காரணம். நம்ம அந்த விவசாயத்தை வந்து பாதுகாப்பதற்கு விவசாயிகளுக்கு நாம் எந்த அளவிற்கு நம்மால் முடியுமோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு விவசாயினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு நாம் எல்லா வகையிலுமே வந்து முயன்று கொண்டிருக்கின்றோம். அந்த முயற்சியின் ஒரு முயற்சியின் மூலமாகத்தான் இன்று இந்த தொழில்நுட்ப நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதன் மூலமாக இன்னும் எந்த விதமான அதாவது விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவர்கள் நிறைய விவசாயிகள் இன்றைக்கு வந்து போன் மூலமாக தொடர்பு கொண்டு நம்மிடம் வந்து சந்தேகம் கேட்கிறாங்க. அவங்களுக்கு நாம சொல்றோம். நேரடியாகவே வந்து சென்று பார்த்து கூட நாம் வந்து அவர்களுக்கு வேண்டிய அறிவுரைகளை சொல்லவும், அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகசூல் எடுப்பதற்கு வேண்டிய தொழில்நுட்பங்களை சொல்லிக் கொடுப்பதற்கும் ஒரு பயிற்சிகளை கொடுப்பதற்கும் நாம் எல்லாம் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே நாம் நமது தமிழ்நாடு ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் போரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் இணைந்து நாம் மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து இந்த வாய்ப்பை வழங்கி வருகின்ற மரியாதைக்குரிய நண்பர் திரு ஜோ அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி திரு ராசு சார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை வடகிழக்கு பருவமழை காலங்களில் கடைபிடிக்க வேண்டிய நுட்பங்கள் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. இந்த தகவல்களை வழங்கியவர் திரு கே ராசு, முன்னாள் வேளாண்மை துணை இயக்குனர், சென்னை. தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு காஜா நஜமுதீன் அவர்களை பேச அழைக்கிறேன். காஜா சார் வந்து வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி. எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்று ஒரு அருமையான தலைப்பு, விவசாயிகளுக்கும் இல்ல மனிதர் குலத்திற்கே வேண்டிய இன்னைக்கு ஒரு தலைப்பு, வடகிழக்கு பருவமழை. இதை வந்து மிக தெளிவாக சொன்னார். யாரு? வெர்சடைல் மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் இருக்கின்ற திரு ராசு அவர்கள். அவர் வந்து சப்ஜெக்ட்ல எல்லா சப்ஜெக்ட்லயும் பூந்து விளையாடுவாரு. அதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா, கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் எங்கேயோ போயிட்டே இருப்பார். அதுலயும் கூட அவருக்கு தொழில்நுட்ப பசி இருக்குல்ல, பயிற்சி இல்ல, பசி நிறைய இருக்கு. அவர்கிட்ட பசியே இன்னும் வேணும் வேணும்னு அவ்வளோ பெரிய இதுல டூர்லையும் கூட அதை விடாம படித்து நோட்ஸ் எடுத்து இது பண்ணி, இதுல வேற ரோட்டரி கிளப் மீட்டிங் போயிடுவாரு. அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் ஏகப்பட்ட இன்வால்வ்மெண்ட். அதனால ஹி இஸ் தி மேன் ஆஃப் இன்வால்வ்மெண்ட். ஆமா, அதனால இன்னைக்கு வந்து ரொம்ப இந்த வடகிழக்கு பருவமழை பற்றி
ஆனா ஒரு பாயிண்ட் அவரு சொல்றதுக்கு மறந்துருப்பாரா தெரியல. இன்னைக்கு வடகிழக்கு பருவமழை இந்த வருட வடகிழக்கு பருவமழையில ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அறுவடை செய்த நெல்லை அரசுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி விவசாயிகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் சரி இன்னைக்கு இந்த வருடம் நல்ல விலை இருக்கும், நம்ம போட்டு நல்ல விலைக்கு கொடுத்து நமக்கு லாபகரமாக இருக்கும், விவசாயம் லாபகரமா இருக்கிற மாதிரி அது இருக்கும்னு நினைச்சாங்க. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, அறுவடை சமயத்துல இருந்து அந்த அறுவடை செய்த நெல்லை யார்டுக்கு கொண்டு வர்ற வரைக்கும், கோடவுனுக்கு கொண்டு வர்ற வரைக்கும் மழை. அதனால சில இது என்ன பண்ணிருக்குன்னா, அறுவடை சமயத்துல உள்ள ஸ்டாண்டிங் கிராப்ஸே முளை விட்டுடு. நிறைய பிரச்சனை. இதுல வேற அரசியல்வாதிகள் வேற இது ஒரு பெரிய பிரச்சனையா வேற ஆக்கி விட்டாங்க. அது எங்க வரைக்கும் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை போகுது இந்த அரசியல். ஆகவே அதுக்குள்ள அதனுடைய தொழில்நுட்பங்கள் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துடணும் போல் தெரியுது எனக்கு பார்வை வருது. அதனால இயற்கையை நான் பகைக்குன்னு சொல்லல, இயற்கை அப்படி செய்துகிட்டு இருக்கு. விவசாயி தன்னுடைய அறுவடை செய்த நெல்லை அதை கொண்டு போய் சேர்த்து அதற்கு அந்த கொள்முதல் விலைக்கு கொடுத்து அவன் லாபம் அடைகிற சமயத்துல இயற்கை ஒரு சோதனையாக அவன் முன்னால் நிற்குது. இதற்கு பரிகாரம் அரசு தான் செய்யணும். அதுக்குள்ள தொழில்நுட்பங்கள் என்னங்கிறத இயற்கை நம்ம பகைக்க முடியாது. இயற்கை தான் அது செய்யறதை செய்துதான் போகும். அதனால இந்த அறுவடை செய்த தானியங்களை சிறப்பாக சேமிப்பதற்கு அரசும் நல்ல இதெல்லாம் செய்திருக்கிறாங்க. அதையும் மீறி இந்த சம்பவம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அது இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இதுல என்ன வந்துடுதுன்னா, அரசியல்வாதிகள் இதை ஒரு பெரிய தனக்கு சாதகமான ஒரு சப்ஜெக்டா எடுத்துக்கொண்டு அந்த விவசாயிகளுக்கு உதவி செய்யறதுக்கு பதிலாக அரசியல்வாதி அது அரசியல் ஆகிக்கிட்டே இருக்கிறான். இது ஒரு பெரிய கோளாறு. இந்த கோளாறை சரி செய்யணும்னா நம்ம வேளாண்மை பட்டதாரிகள், வேளாண்மை துறை அலுவலர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சு அந்த விவசாயிகளுடைய கஷ்டத்தை போக்குறது இல்லாம அவங்களுடைய நஷ்டத்தையும் குறைச்சி லாபமும் அதிகமா இருக்குமானால் அதுக்கு அதிக லாபம் கிடைக்கும். இதுக்குள்ள தொழில்நுட்பங்கள் ஏதாவது நம்மள்கிட்ட இருக்குதா? எனக்கு தெரிஞ்ச வரையில சில தொழில் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது நீங்க இந்த சொன்ன சப்ஜெக்ட் வடகிழக்கு பருவமழை காலத்துல சொல்றீங்களா, அந்த 4 சீசனை வேற சொல்றீங்க. அந்த இது அதனால அந்த 4 பருவங்கள்ல இந்த பருவங்கள்ல தான் விவசாயி அதிகமாக அறுவடை செய்யற பரப்பும் அறுவடை செய்த நெல்லை கொண்டு பணமாக்குதலுக்கும் அது இந்த சீசன்ல தான் அவனுக்கு வாய்ப்பா இருக்கிறது. ஆகவே இந்த இடர்பாடுகளை நீக்குவதற்கு ஏதாவது தொழில்நுட்பங்கள் உருவாக்கி நாம் அரசுக்கு கொடுக்கலாம். இல்லது நம்ம வேளாண்மை துறை தொழில்நுட்ப அலுவலர்கள் சொல்லும் இதற்கான தீர்வுகள் ஏதாவது இருக்கிறதா என்பதை திரு ராசு அவர்கள் அன்புடன் விளக்குமாறு வேண்டிய. நன்றி திரு காஜா சார். உங்களுடைய கருத்துகளுக்கும் கேள்வி குறிப்புகளுக்கும் மிக்க நன்றி. அதாவது இந்த வருஷம் வழக்கத்தை விட அதிகமாக தென் மாவட்டங்களில் மழை அதிகமாக பெய்துள்ளது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்துல இன்டீரியர் பகுதிகளில் மழை கடந்த ஒரு சில ஆண்டுகளாக குறைவாக இருந்த இடங்கள்ல எல்லாம் இந்த ஆண்டு அதிக மழை பெய்துள்ளது. அது ஒரு வகையில நல்லது, அந்த பகுதி மக்களுக்கு நல்லதாக இருக்கிறது. அது மாதிரி தூத்துக்குடியில இந்த வருஷம் அதிக மழை பெய்தது. தூத்துக்குடியில இன்டீரியர் ஏரியால அதிக மழை பெய்திருக்கிறது. இது ஒரு வகையில விவசாயத்திற்கு ஏற்ற ஒரு மாற்றமாக கருதினாலும் கூட அதனால உள்ள விளைவுகள், பாதிப்புகளும் நிறைய இருக்கத்தான் செய்யுது.
அதை எவ்வாறு களைவது அப்படிங்கிறது நாம நிச்சயமா பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். அது குறிப்பாக சொல்ல போனால் மழைக்காலங்களில் அறுவடை ஏற்படும் போது அந்த அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை கொண்டு செல்லும் போது அந்த வழியில ஏற்படும் அழிவுகள், மழையினால் ஏற்படும் அழிவுகள், இதையெல்லாம் தடுக்கிறது சார் சுட்டிக்காட்டியவாறு அரசுதான் செய்ய இயலும். விவசாயிகளாக தனித்தனி மனிதர்களாக அதை செய்ய முடியாது. ஸோ அதற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மிக முக்கியம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லும் போது இப்போது பல திட்டங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்கள் ஊக்குவிக்கப்பட்டு கொண்டு இருந்தாலும் கூட இது அரசை முன்னின்று பல இப்போது ஒரு கூட்டு கிராமங்கள், ஒரு கிளஸ்டர் ஆஃப் கிராமங்கள் தொகுப்புகளுக்கு ஒரு குடோன் திராஷிங் யார்டு இதெல்லாம் அமைப்பது மிக முக்கியம். இது ஏற்கனவே நாம் கடந்த 2021 இருந்தே அரசுக்கு பரிந்துரைத்து கொண்டு இருக்கிறோம். அரசுக்கு தெரியாதது இல்லை, அவங்க கையில எல்லா டேட்டாவும் இருக்குது. பட் இருந்தாலும் அவை காலதாமதமின்றி செய்யப்பட வேண்டும் என்பது மிக முக்கியம். அது செஞ்சாதான் விவசாயிகளுக்கோட இழப்புகளை நாம் தவிர்க்க முடியும். என்ன காரணங்கள், பல காரணங்கள் இருக்கலாம். நிதி ஒதுக்கீடு குறைவுன்னு சொல்லலாம், வேற இதர திட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். உள்ள ஃப்ளட் வந்துருச்சு, அதை செய்யறோம், சாக்கடை பண்றோம், ரோடுகளை சாலைகளை பராமரிக்க வேண்டியது இருக்கு. எல்லாம் இருந்தாலும் இது விவசாயிகளின், அதாவது நம் நாடு விவசாய நாடு. விவசாய நாட்டில் விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். திட்டங்கள் விவசாயிக்கு பயனுள்ள வகையில் உள்ள திட்டங்களை கொண்டு செய்ய வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்பது மிக முக்கியம். அந்த கருத்தில் இந்த தகவல்களை தெரிவித்துக் கொண்டேன். அடுத்ததாக தனது கருத்தை தெரிவிக்க டாக்டர் பி இளங்கோவன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் கூடுதல் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். சார் பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். காலம் போன காலத்துல காலநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய இந்த வடகிழக்கு ஒரு பத்தி சார் கவரேஜ் போட்ட டாபிக் நான் போய் கேட்டேன் அவர்கிட்ட. முக்கியமான விஷயம் என்ன கேட்டா, நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி இல்லைங்க. இது மனிதனுடைய வாழ்க்கையில அப்பப்ப உலுக்கி எடுத்து உயிர்களை கொள்ளுண்டு போற தோட்டத்துல இருக்க அனைத்து பயிர்களையும் மிருகங்களையும் கூட கண்டுபிடித்த ஒரு கடுமையான சேர்ந்து தொழிக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பருவமழையாகும். நமக்கு நம்முடைய தமிழக வரலாற்றை பார்த்தோம்னாக்கா, ஜனவரி மாசம் எடுத்துட்டாக்கா மழை கம்மி தான், பிப்ரவரி மாசம் எடுத்தா மழை கம்மி தான். அது என்ன சொல்லுவாங்க, நம்ம குளிர்காலம் அப்படின்னு சொல்லி சராசரி மகசூல் சராசரி மழை அளவு கணிச்சிருக்காங்க நம்ம ஆளுங்க. ஒரு ஆவரேஜா 33 மில்லிமீட்டர் வச்சுங்களேன். அது குறைஞ்சபட்சம் இருக்கும், எந்த பயிருக்கும் அளவாதான் பயன்படும். அது மழையினால பயிருக்கு பயன்படும் குறைகள் தான். அப்புறம் அடுத்த டக்குனு மார்ச் ஏப்ரல் கோடை கருமையான கோடையா போயிருது. அந்த கோடை கட்டத்துல மழைக்கு வாய்ப்பே எல்லாம் போயிருது நமக்கு. அப்போ கோடையில பார்த்தா ஒரு பெய்யற மழை ஒரு 18 மில்லிமீட்டர், அங்கிட்ட ஏப்ரல்ல பார்த்தா 40 மில்லிமீட்டர் கோடை மழை சொல்லுவோம். ஆனா கோடை மழையிலேயே அதே மாதிரி ஒரு கோடை உலசியத்தை தான் வித்தியாசம் இருக்கும் விவசாயத்துல பொறுத்த வரைக்கும். அது எல்லா பகுதியிலுமே பெய்யறது கிடையாது, எப்பயாவது ஒருத்தர் பெய்யாது. அப்ப இந்த மழை எதிர்பார்த்து சில பகுதிகளில் மானாவாரி பகுதியில் பூரா இந்த கோடை மழை தான் அதிகமா பயன்படுத்துறதுக்கு காத்திருப்பாங்க. இதுல மே மாசம் அதே மாதிரி 67 மில்லிமீட்டர் மழை பெய்யுது, நார்மல் ரெயின்ஃபால் வருது. அப்ப ஒரு கோடை மழை பார்த்தா ஒரு 127 மில்லிமீட்டர் கிடைக்குது நமக்கு. இருந்தாலும் ஸ்கேட்டர்ட் ஆகும், பல்வேறு பகுதியில் பெய்யறதுனால நமக்கு அதோடைய பயன்பாடு மிக குறைவா இருக்கு. இந்த 127 அங்கிட்டு போனா அங்கிட்டு ஒரு 150 மில்லிமீட்டர் மழை முடிஞ்சு போச்சுங்க. இது தவிர நமக்கு 2 முக்கியமான பருவகாலங்களா நம்ம என்ன சொல்றோம், இந்த தென்மேற்கு பருவம் சொல்றோம். தென்மேற்கை விட வடகிழக்கு தான் அதிகமானது முக்கியமான பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப தென்மேற்குல சராசரி பார்த்தா ஒரு 320 மில்லிமீட்டர் வருது தமிழ்நாட்டு இதுல. அப்ப வடகிழக்கு 441. ஆனா 440 சொல்றதை தவிர பல மாவட்டங்கள்ல அதோடைய விகிதாச்சாரம் வீரியமா இருக்கும், அதிகமா இருக்கும். இப்போ தஞ்சை மாவட்டத்தில் வேலை பார்த்தேன் ஆரம்ப காலத்துல. அங்கெல்லாம் நாங்க பயந்துட்டே இருப்போம். ஆரம்ப காலத்துல 80 பார்த்தாக்கா வெள்ளம் பொழிஞ்சு விடுவாங்க. ஊரோட போய் தோட்டத்துல போய் இருந்து கணக்கெடுத்து கொடுத்து அரசாங்கத்தை கொடுத்து ஒரே நாள்ல கூட 2 நாள் கொடுப்பாங்க. எந்த இடம் விடுவாங்க, போய் டேட்டா ஒரு 3 நாளுக்கு எடுத்து ரிப்போர்ட் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அப்பெல்லாம் அன்னைக்கு முதல்வர்கிட்ட பணம் இருக்கும், அவர் கொடுப்பாரு. முதலமைச்சர் நிதிம்பாங்க, நிவாரண நிதிம்பாங்க, அடிச்சு பிடிச்சி எல்லாரும் கொடுத்து டெப்போ இருக்கக்கூடிய அனைத்து விதைகள் அடுத்து விவசாயம் அடுத்து நெல் போனதுக்கு நெல்லை கொடுத்து மிடிக்கிட்ட கொடுத்து அது பயிர்கள் கொடுத்து விடிய வேலை செய்வாங்க. எந்த அலுவலகமே கேட்டர் பார்க்க மாட்டாங்க சார். ஆச்சரியமான விஷயம் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிலக்கடலை போட்ட பகுதிக்கு ஜிப்சம் கொடுப்போம். ஸோ 2-3 மாசம் அந்த மழையுடைய சேர்த்தை விவசாயிகள் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணம் அரசாங்கம் அவ்வளோத்தையும் ரொம்ப திட்டமிட்டு செஞ்சுட்டே இருக்கும். ஸோ போர்க்கால தான் விவசாயம் தெரியும், அந்த இது நீங்க செஞ்சு வர்றாங்க. இதுல என்னன்னா இப்ப தற்காலிகமா நம்ம காப்பாற்ற ஒரு சாதனமா நம்ம இன்சூரன்ஸ் சொல்லிக்கலாம். இப்ப அதனால கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கு. கொஞ்சம் செஞ்ச காசை செலவு பண்ண காசை மீட்டுக்கிறது வழிவகை வந்திருக்கிறது அற்புதமான வாய்ப்பு தான். இந்த வடகிழக்கு 440 சொன்னா கூட மொத்தமா கூட்டி பார்த்தா தமிழ்நாட்டுடைய சராசரி மழை பார்த்தா ஒரு 920 மில்லிமீட்டர் சொன்னா கூட 15 மாவட்டங்கள்ல 1100 மில்லிமீட்டர் மேல சராசரியா அங்க இருக்குது.
மாவட்ட வித்தியாசமா இருக்கும். அப்புறம் திருப்பூர் மாதிரி உள்ள கம்மியா இருக்குதுங்க. அங்க வந்து 618 மாதிரி தான். ஸோ மொத்தமாக ஒரு கேமரா வச்சு லென்ஸ் வச்சு பார்த்தோன்னா டக்குனு கிடைக்கிற ஒரு பிம்பம் வந்து கிட்ட போனா மாறிட்டே இருக்குங்க. தூத்துக்குடியில எப்பவுமே மழை கம்மியா தான் இருக்கும். கன்னியாகுமரி மழை கூட இருக்கு. சோ அந்த 1000 சொன்னீங்க, நல்ல மழைன்னு சொன்னீங்க. அதிசயமா இருக்கும் சில ஊரில் மழை பெய்யும் போது. ஏன்னு கேட்டா அந்த அந்த கேப் இருக்கு பாருங்க. மொத்த மழையுடைய சராசரின்னு சொன்னாக்கா எல்லாத்தையும் கொண்டா சராசரி தான். அதுல உயரமான இருப்பான், குள்ளமான இருப்பான். அந்த மாதிரி தான் கணக்கீடு. அப்ப நம்முடைய மழையோட விகிதாச்சாரம் வந்து வீரியம் ஜாஸ்தியா இருக்கிறது எப்ப நார்த்துல தான். அது நார்த் ஈஸ்ட் வாங்கினா ஒரு 3 புயல் வந்துடும், 4 புயல் வந்து சொல்லிட்டு டெல்டா மாவட்டக்காரங்க எப்பவுமே வந்து இந்த புயலுக்காண்டியே வந்து காத்திருந்து கந்து வந்து ரொம்ப நிறைய இந்த ரேடியோ ஸ்பெஷலிஸ்ட் பதவி ஒண்ணு தஞ்சை மாவட்டத்துல, டெல்டா மாவட்டத்துல இந்த மாதிரி பருவங்களுக்கான மக்களுக்கு இதுல ஒரு அது ஏரியா கேட்டர் போஸ்ட் அண்டி வந்து இப்ப இருக்கிற போஸ்ட் அழிச்சாங்க வச்சு. ஏன்னா நிறைய நிர்வாக முறைகள் வச்சு நம்ம அந்த பருவநிலை மாற்றத்தினால முந்தில வந்து மேனுவல் தான் மெத்தட், ரிப்போர்ட்டிங்லாம் டேட்டா ஆன்லைன்ல கிடையாதுங்க. போன்ல பேசுவோம், ரிப்போர்ட் பண்ணுவோம். 3 நாள் நடக்கும் அந்த விவரங்களுடைய படிவங்களை வாங்கி குறிப்பு அரசாங்கத்தை அனுப்புறதுக்கு. சோ அந்த 4 சேக்கர் 5 சேக்கர்னா உணவுக்கு வந்து பட்டாளி அந்த கையில வந்து துறையில வந்து நிறைய முனைப்பாளர்கள் இருந்ததுங்க அன்னைக்கு டேல. இப்ப இன்னைக்கு வந்து நம்முடைய சிஸ்டம் வந்து மாறி மாறி பண்ணலாம். ரிப்போர்ட்டிங் வந்து அதிகமா படிச்சு பார்த்தா 20% ரிப்போர்ட்டிங் பண்றோம், 20% ரிப்போர்ட் பண்ணி ஸ்கீம் கேட்கறோம், உடனே வந்துருச்சு. இப்ப காஜூர் மாவட்டம் வந்தாக்கா போட்ல போற நிலைமை ஆகி போச்சுங்க. ஊருக்குள்ள வந்துச்சு தண்ணி, வெள்ளத்துல ஒரு ஏரி உடைஞ்சு போச்சுக்கிறேன் இது பண்ணணும். சோ இதெல்லாம் வந்து செயல்பாடுகள் மழைதான். ஆனா விவசாயத்தை அடிமட்டம் பாதிக்குது. சோ சமூகத்திற்கு அந்த ஒரு சேதம் வர்றபோது மழையினை மாறுதான் நிறைய பாதிப்பு. போட்ல ரெடி வச்சுட்டு இருக்கோம். நாங்களாம் டியூட்டி போட்டாங்க. இந்த ஊருக்கு சுயரா வெள்ளம் வந்து கண்டுபிடிச்சு, இந்த ஊருக்கு கடுமையா சேதம் கடந்து கண்டுபிடிச்சு, அது டேஞ்சரஸ் ஒரு மாதிரி கண்டுபிடிச்சு ஒவ்வொரு மாவட்ட வாரி ஆய்வு செஞ்சீங்க. அதுக்கெல்லாம் தனித்தனி அலுவலர்கள் போட்டு சிறப்பு எல்லா துறையிலையும் ஒண்ணுங்கிச்சு. மாவட்ட தலைமையில நிறைய கமிட்டிகள் குழுக்களை போட்டு வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். நாங்க பாயெல்லாம் கொண்டு போனோம். சில பகுதியில வந்து போன வருஷம் போயிடுச்சு, அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணி தங்குறத பார்த்து அதை புகழின்னு சொல்லுவாங்க. இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லாம் புயலெடுத்து வேலை இருக்காது. அங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல அதிகமா தேவை அப்படின்னா வந்து அந்த வறட்சியும் வரும். இது மாதிரி மழை வந்தா கடுமையா சேதம் அந்த மாதிரி பகுதியில் உள்ள நிறைய இடங்களுக்கு இது ராமேஸ்வரம் உங்களை பாரு பிடிச்சிட்டு போயிரு, பாலம் போச்சு பிரிச்சு போச்சுப்பாங்க நிறைய இடங்கள்ல. பிரிச்சு தஞ்சாவூர் பிரிட்ஜ்ல போயிருங்க, ரோட்லாம் வந்து போயிடுச்சாப்பாங்க. ஏன்னா நீருடைய ஓட்டத்தை அவ்வளவு ஈஸியா யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அது வந்து சில பகுதியில் வந்து டேமே உடஞ்சு போயிருக்கும். இது ஒரு பாக்கியில போயிடுச்சு. தேனியில வந்து பாத்தீங்கன்னா போட்டாங்க இந்த ரீசெண்டா கூட ஒரு கட்டின பிரிட்ஜை காண போயிடுச்சு. வஞ்சி கூட பத்தி போட்டோங்கிறோம். என்னதான் நமக்கு கஷ்டப்பட்டு என்னதான் பெரிய டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் கொடுத்து எல்லாம் பண்ணியிருந்தாலுமே இந்த இயற்கை முன்னால யாராலையும் நின்று ஜெயிக்க முடியாதுங்கிறது முக்கியமான ஒரு கொடுமை இருக்கு. அதனால இந்த டாபிக் கவர் பாராட்டு சார. இதுல முக்கியமான வந்து கால்நடைகளுடைய சேதம் வந்தா அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்குது. ஆனா நிறைய பேர் சாதாரணமாக இன்சூரன்ஸ் பண்றதுக்கு தயங்குறாங்க. இது வந்து முக்கியமா தவிர்க்கப்பட வேண்டிய ஒண்ணுதான். மாடு வந்து அரசாங்கம் மூலமா வந்து இதெல்லாம் கொடுத்து பார்த்து அதை வந்து பொய் கணக்கான்னு சொல்லி அதனால நிறைய திட்டங்களை கொடுக்கவே இல்லை. இப்போ வந்து வங்கிகள் மூலமாகவும் நிறைய ஆதரவுப்பட்ட திட்டங்கள் இருக்குது. அந்த விவசாயிகள் குழுக்களாக அமைச்சிருக்கோம். இப்போ வந்து ஒரு கிராமத்தில் உள்ள சேதங்களை வந்து குழுவாக கன்சிடர் பண்ணி குழுவாக கேட்டு குழுவாக சில திட்டங்களை கேட்டு வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா வந்து அந்த சம உயர் வரப்புகள் அமைக்கிறதெல்லாம் மனித சேதப்பட்டுச்சுன்னா அடிச்சுட்டே போச்சுனாக்கா அதனால நிறைய நில சரிவுகளும் இந்த நிலத்துடைய வளம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி கான்டூர் பண்ணிங் மெத்தட்ல திரும்ப வந்து அதை ஆய்வு செஞ்சு ஏற்கனவே சாயில் சர்டிஃபிகேட் போனதுனால அதுக்கு வந்து 20 நல்லா பண்ணாங்க. ஸோ அந்த பிறகு திரும்ப நிர்மாணிச்சு வந்து அவங்க ஆய்வு செய்ய வச்சு எதாவது பயிராக மழையில் அதிகம் செயல்பட்டுருக்கோம் அதுல முன்னுரிமை கொடுத்து அவங்க மண்ணுடைய வளத்தை சீர்படுறதுக்கு நிச்சயமா நடவடிக்கை எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. இது தவிர டேம் சொன்னார் சார், அட்மினிஸ்ட்ரேட்டர் பாயிண்ட். அந்த டேம்லயும் பார்த்தாக்கா ஒரு அடிச்சு போச்சுனாக்கா அதுக்கு பட்ஜெட் தரதுக்கு அவங்க ஈஸியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பெர்குலேஷன் பாயிண்ட் இருக்கும், இந்த கசின் விட்டா இருக்கும். பார்த்தா சில நேரங்களில் சேதம் ஏற்பட்டாக்கா அது ஃபண்ட் இல்லை சார், வேற தானே பண்ண முடியும், புதுசாக ஃபண்ட் இருக்கு இதுக்குள்ள சொல்லி நிறைய இடங்கள்ல பார்த்தா பாதி பயன்பட முடியாத சூழ்நிலை ஏற்படுது. இது வந்து கசின் குட்டைங்கிறது அற்புதமான ஒரு சாதனம். நீருடைய பயன்பாடை போருக்கு வரதுக்கலாம். இந்த ஒரு அக்டோபர் நவம்பர் பஞ்சம் மழை நின்று போயிருங்க. 6 மாசம் கடைசி கிட்டத்தட்ட ஒரு சில பகுதியில ஒரு வறட்சியான சூழ்நிலையா நீர் இல்லாத சூழ்நிலை போது விவசாயிகளுக்கு ரொம்ப கடுமையான சில பாதிப்பு வருது. அப்ப வந்து அந்த மழைநீர் சேகரிப்புங்கிற ஒரு விஷயத்த ஆண்டு முடிச்சு நம்ம செஞ்சா கூட இந்த அக்டோபர் மாசம் மட்டும் கொஞ்சம் அதிகமான கான்சென்ட்ரேஷன் பண்ணி கிடைக்கிற மழையை கொண்டு போற மாதிரி சில அமைப்புகளை ரெடி இருக்கு. இப்ப எப்படி நம்ம வந்து எங்க வந்து பெட்ரோல் வந்துக்கிறாங்க, எப்பயும் கேஸ் எல்லாம் வருதுங்க பைப்ல. அந்த மாதிரி தண்ணி எங்கேயாவது வந்துட்டு இருக்குது, குடிக்கிறோம் வீராங்கிறோம், அங்க இருக்கு எங்கேயாவது வருது, இங்க வந்து அத்தி கிடங்குறோம், எங்கெங்கயோ தண்ணி கொண்டு வர முயற்சி பண்ற மாதிரியே இந்த விவசாயிகளுக்கு உள்ள பாசஞ்சரையும் நம்ம வந்து எந்த மாதிரி வழி பண்ணி எங்க அதிகமா போகுதோ கடலுக்கு போக விடாம தடுத்து டைவர்ட் பண்ணி முடிக்க வேண்டிய திட்டங்கள் யாரும் நம்ம இருந்தா முடிக்க விடலாம். இது முக்கியமா தேவைப்படுது இன்னைக்கு. அதே மாதிரி எங்கெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் போட்டு மக்கள் கேட்கறாங்களோ, எங்களுக்கு தேவைன்னு கேட்கறாங்களோ, அங்க வந்து உள்ள வாய்க்கால் வரப்பு இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரெடி பண்றதுக்கு சீர் பண்றதுக்கு உடனடியாக 24 மணி நேரத்துல வந்து சாங்ஷன் பண்ணுவோம் சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கோ அல்லது வேளாண் இணையர்களுக்கோ அதிகாரங்களை கொடுத்து அந்த மழைக்கு அடுத்த ஒரு சேதத்தை அவர்கள் கண்டறிந்த ஒரு சேதத்தை எல்லா மாவட்டத்திலும் இருக்கு, பட்டியல் இருக்கு. நாங்களாம் வந்து ஏகப்பட்ட ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் அது என்னன்னு முன்னுரிமை அது செய்யறாங்க. அதுல வந்து பண்டில் எந்த ஒரு திட்டத்தையுமே இந்த கிளைமேட்டிக் சேஞ்சுங்கிற ஒரு கான்செப்டிங் வந்து அதிகமாக சமுதாயத்தை பாதிக்கிறதுனால ஒரு நிதி ஒதுக்கீடுகளை வந்து எல்லாத்துலயுமே வந்து ஒரு
பரந்த மனசோட இல்லையா தமிழ்நாடு முடியும் இல்லையா உலக வங்கியில் கடன் வாங்கலாம், தப்பு கிடையாது. நேற்று கூட ஒருத்தர் சொன்னாரு நம்ம தமிழ் அக்ரிகல்ச்சருடைய ப்ரொஃபசர், அதாவது ஒரு டேட்டாவை கேதர் பண்றதுக்கு விவசாயத்துக்கு முன்னெடுத்துக்கலாம் நிறைய ஃபண்ட் கொடுக்கக்கூடிய அளவு உலக வங்கிக்கிறனால உலக வங்கி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இந்த உலக நம்ம 3 ஆரம்பிச்சு அதை வச்சு ஆரம்பிச்சோம். ஸோ இந்த மாதிரி நிறைய புதிய திட்டங்களை வந்து அரசே முன்னெடுத்து செஞ்சு இடர்பாடு இருக்குன்னா நிச்சயமா வந்து வங்கிகள் எங்க இருந்து கொடுக்குறாலும் வந்து வாங்கி நம்ம அதை பயன்படுத்தணுங்கிறது முக்கியமான ஒரு ஆலோசனையா சொல்றேன். இந்த டாபிக் வரைக்கும் வந்து மாவட்ட வாரியாக நிச்சயமா எல்லாத்தையுமே டேட்டா பேஸ் இருக்கு, மழையுடைய வரங்கள் இருக்குது. ஒரு 25 வருஷம் ஒரு 50 வருஷம் ரெயின்ஃபால் டேட்டா இன்னைக்கு இருக்குது. முந்திலாம் வந்து அது மாதிரி சேகரம் பண்ண வாய்ப்பு இல்லை. அப்போ அது அவைகள் எடுத்து பார்க்குற பொழுது சராசரியா ஒரு ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு எந்த மாதிரியான வீழ்ச்சி இருக்குது, மழையுடைய பரிமாணம் எப்படி ஒதுக்குறது கண்டறிய வாய்ப்பு இருக்கு. அது கிராஃபே போடலாம், கோடெல்லாம் போட சொல்லுவாங்க. ஸோ அது எந்த மாதிரி இருக்கு பார்த்தா ஒரு சாதாரணமா வந்து என்ன பண்ணாங்க, ஒரு அதை ஆய்வு பண்ணதுல 5 ஆண்டுகள் தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கோ அல்லது இந்தியாவுக்கோ பார்த்தோம்னா ஒரு மேப்பை வந்து ஃபிட்டிங் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தா 5 ஆண்டுல வந்து 2 ஆண்டு கடுமையான மழை குறைவானதாகவும் 3 ஆண்டு வரவுக்கு சராசரியும் கொஞ்சம் டச் ஆகி வந்திருக்குது ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப வந்து 2 ஆண்டு வறட்சிக்கிற போது வறட்சி சமாளிக்கிறதுக்கு நிறைய திட்டங்கள் வேண்டி இருக்குது. அப்ப நம்ம திட்டம் போறதே இந்த ஆண்டு திட்டங்கள்லாம் போடாம ஒரு 5 ஆண்டு திட்டங்கள்லாம் போடாம 10 இயர்ஸ்க்கு ரெயின்ஃபால் பேஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா எந்த அரசு வந்தாலும் போனோம்னா அந்த திட்டங்கள் சேதம் ஆகாத அளவுக்கு நம்மளுடைய பட்ஜெட்லேயே ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பண்ணி பக்காவா இருந்தாக்கா நிலையான நீடித்த வெற்றியை வந்து மண் வளத்தையும் விவசாயிகளுடைய வளர்த்தையும் பார்க்க முடியும். என்ன ஒரு கொடுமைனா சீசன் இதுல அவருக்கு பொருள் கேட்கிற போது பொருள் இருக்காது, பட்ஜெட் இல்லாமோ ஸ்கீம் இல்லாமோ. ஜனவரியில வந்து ஆரம்பிச்சோம்னாக்கா அந்த மார்ச் மாசத்துக்குள்ள ஸ்கீம் கொடுக்கலாம் சொல்லி திட்டமிட்டு சரியா வந்து முடுக்கப்படும். இப்ப நான் சீசன் டைம் நமக்கே தெரியும் மழை எப்போ வரும்னு. அங்க போய் அது கூட சொல்லி அலுவலர்களை வந்து நம்ம வந்து ஒரு டெக்னிக்கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து மதிப்பு கொடுத்து எந்த நேரம் தேவையோ 20 ஹவர்ஸ் டெலிவரி சிஸ்டம் வச்சு எப்பனாலும் வாங்கலாம், எப்பனாலும் போனாலும் இருந்தா எந்த விதமான குழப்படிக்கும் வேலை இருக்காது. விவசாயிக்கு தேவை கொடுக்க மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் தேவை இல்லையா அடுத்த பக்கம் அடுத்த நிமிஷம் மாத்திரத்துக்கோ எல்லா விதமான ப்ரொவிஷன் இன்னைக்கு பண்ண முடியும். நேற்று வரைக்கும் கிடையாது. டிஜிட்டல் ரெவல்யூஷன் வந்தனால நம்ம வந்து யூனிவர்சிட்டியே வந்து கார்ட்லாம் போட்டு இன்னைக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து நிறைய ஹைடெக் பண்ணுற மாதிரி வேளாண்மை துறைக்கு இந்த மாதிரி கார்ட்லாம் கொண்டு வந்துடலாம். எங்க வந்து யார் போன் பண்ணாலும் போற மாதிரி. சார் சொல்ற எனக்கு பாரஸ் தெரியுங்கிறாரு. அது ராணுவ ரகசியமா என்ன உலகத்தை தெரிவித்த ரகசியம், அது தேவ ரகசியம் கிடையாது, எல்லாரும் தெரிவிக்கலாம். அப்ப அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டாக்கி அரசுகளுடைய அமைப்புகளை வந்து இன்னும் கூட பரிபூர்ணமா சமூக சேவை நோக்கி ஒரு முடுக்கி விட்டோம்னா நிச்சயம் அந்த மழை பெறும் போது சேதமான பகுதிகளை கண்டறியக்கூடிய சில விஷயங்களுமே அந்த விவசாயிகளே ரிப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்கனவே பதிவுகள்லாம் பண்ணுங்கணும். சாகுபடி பண்ணி பதிவு பண்ணுங்க சொன்னோம். ஆனா சேத்தை பதிவு யாரும் பேச மாட்டேங்கிறோம். நம்ம சேத்தை ரிப்போர்ட்டுங்கிறோம். அதுக்கு பார்த்தா இன்னைக்கு கொடுத்த ரிப்போர்ட் நாளைக்கு காசு வரல, 6 மாசம் 10 வருஷம் அடுத்த வேலை வந்துருது. ஸோ நிறைய பகுதியில் இந்த மாதிரி நிவாரணங்களை கேட்கும் பொழுது வர வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கு. அது அதிகம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள இடைப்பாடுகள் நம்ம வந்து கலைந்து இந்த திட்டமிடுதலே 5 ஆண்டு 10 ஆண்டு எந்த அலுவலர் வந்தாலும் சரி, எந்த அதிகாரி வந்தாலும் சரி, எந்த ஒரு பதவி அரசு வந்தாலும் சரி, இந்த விவசாயிகளுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கு நிலையான திட்டம் நீடித்திட்டம் என்ற ஒரு கருத்தை வந்து வலியுறுத்தி ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள திட்டங்களை கரெக்டா போட்டோம்னா நிச்சயமா வந்து அடுத்த 10 ஆண்டுகள் அந்த செகண்ட் ஹாஃப்ல நம்ம பிளான் பண்ணி ஜட்ஜ் பண்றதுக்கு மானிட்டரிங் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். இந்த யோசனை வந்து கொஞ்சம் புதுசா இருந்தாலும் கண்டிப்பா செய்ய வேண்டிய அவசியமா இருக்கிறதுனால எல்லா ரேஷன் ஷாப்பும் வச்சிருக்கோம், மக்களுக்கு எல்லாமே கொடுக்குறோம், சாப்பிட கொடுக்குறோம். ஆனா உற்பத்தியாளருக்கு அந்த மாதிரி ரேஷன் சிஸ்டம் இருக்கா, அவருக்கு தேவையான பொருளை பிளான் பண்ணிருக்கோமா, ஒரு ஏக்கர் என்ன வேணும் இன்புட், ஒரு ஏக்கர் என்ன விதை வேணும், அவர் எப்போ வாங்குவார், எப்போ போவார், இது மாதிரி சிஸ்டம் இன்னைக்கு டெவலப் பண்ணலாம், நேற்று கிடையாது. ஸோ இந்த மாதிரி என்னென்னமோ நம்ம எல்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால வேளாண் துறையில் உள்ள தனியான ஒரு அமைப்பு அமைச்சு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாநிலத்துக்கும் 5 ஆண்டுகளுக்கு முன்னால 5 ஆண்டுக்கு பின்னால் உள்ள அந்த ஒரு மழை அமைப்பு என்னென்ன பயிர் சாடி கொடுக்காம போது அதை அடிப்படையாக வச்சு ஒரு கணக்கிட்டு எப்படி நீங்க அலுவலர்கள் பரவலாக போடணும்னு திட்டமிட்டு ஒரு முயற்சி அரசு வருதோ அது முன்னாடி அது வந்து செயல்முறைப்படுத்தும் பொழுது அதோடைய நல்லதை பார்க்க வாய்ப்பு இருக்க மாதிரி இதே ஒரு முன்னேற்றமா எடுத்து இந்த 24 ஹவர்ஸ் அவைலபிள் சிஸ்டம் எந்த ஒரு விவசாயிக்கும் எந்த ஒரு பொருளுமே கிடைக்கிறதுக்கு நாங்க அட்லீஸ்ட் மாவட்ட ஒரு யூனிட் வைக்கிறாங்க. இந்த இடத்துக்கு வாங்க, இன்னைக்கு மால் வந்தாச்சு, டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் நிறைய வந்தாச்சு. ஒரு பொருள் வாங்கினாக்கா நினைச்சா செல் அடிச்சு போறாங்கன்னா காலம் மாறி கொஞ்சம் இருக்கும். நம்ம அப்ப போயிட்டு உட்காந்து இருக்காது, நான் 10 5 இருப்பேன், மேனேஜர் லீவு, சனிக்கிழமை வேலை செய்ய மாட்டேன், இந்த மாதிரி சொல்றதெல்லாம் வந்து மக்களுக்கு ரீச் ஆகாத ஒரு அவல நிலை உண்டாக்குறதுனால மழை பெஞ்ச அடுத்த நாளைக்கு வந்து அவருக்கு வந்து காட்டுல வந்து விதைக்க வேண்டிய தேவைகள் இருக்குது. ஒரு வாரத்தில் செஞ்சாலும் அவருக்கு தேவைப்படும், அவருடைய அடுத்த வாழ்க்கை தரை முன்னேற வாய்ப்பு இருக்கும். இதே போலதான் வங்கியில் கடன் அப்படித்தான் தேவைக்கு தகுந்த மாதிரி கொடுக்கறதுக்கு 24 ஹவர்ஸ் எலிவேஷன் ரெடி பண்ணி ஒரு பகுதிக்கு ஏற்றதை மட்டும் கொடுத்துட்டு நம்ம பிளானை வந்து நல்லா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணோம்னா நிச்சயம் நம்முடைய பொருளாதாரத்தை முன்னேறதுக்கு இந்த மழையினால் எந்த சேதம் இல்லாமல் வாழ முடியுங்கிறது என்னுடைய கருத்து சார். நன்றி சார். நன்றி டாக்டர் இளங்கோவன், உங்கள் கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் மிக்க நன்றி. ஒவ்வொரு கிராமத்திலையும் வந்து சார் ஹாஜா சார் சொன்ன மாதிரி சேமிப்பு கிடங்குகள் வந்து தேவை. அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். வந்து இப்ப இன்னைக்கு வந்து மிகப்பெரிய தேவை வந்து எல்லா கிராமத்துக்குமே வந்து சேமிப்பு கிடங்குகள் தேவை. இப்ப என்னன்னா இப்ப சில இடத்துல தான் இருக்கு, அதாவது இந்த பிஎஸ்சிபில இருக்கு, அது வந்து சரியா வந்து அவங்க வந்து அதை ரெகுலேட் பண்ணல. போய் கேட்டாக்கா வந்து சரியான இது ரெஸ்பான்ஸ் இருக்கிறது இல்லை. அதாவது வந்து என்னன்னாக்கா ஒரு சட்டம் இருக்கு, நம்ம தானியங்களை கொண்டு போய் அங்க வைக்கலாம், வச்சு அதுக்கு வந்து அவங்க ஒரு லோன் கொடுக்கணும், அது வந்து அந்த இது இருக்கு, நடைமுறையில இருக்கு. ஆனா அதை வந்து பெரும்பாலான பிஎஸ்சிபில அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்றது இல்லை. அந்த அது மட்டும் இல்ல, அது அதாவது
ஒரு 10-20 கிராமங்களுக்கு சேர்ந்துதான் ஒரு இது இருக்கு. இப்ப இருக்கிற அந்த சேமிக்க கிடங்கு பாத்தீங்கன்னா வேர்ஹவுஸ் இருக்கிறது பிஎஸ்சிபில இருக்கு. அது வந்து ரொம்ப எல்லா கிராமங்களுக்கும் சேர்ந்து இருக்காது, பத்தாது. ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு பஞ்சாயத்திலையும் இருக்கணும் இது. அந்த அரசாங்கம் வந்து ஒவ்வொரு தனி விவசாயிக்கும் என்ன தேவைன்னு கேட்டு அவங்களுடைய அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான இடுபொருட்களை கொடுத்து, இப்ப சார் சொன்னதுதான் 24 ஹவர்ஸ் விவசாயிகளுக்குன்னா இப்ப எப்படி இப்ப ரேஷன் கடை டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்கு, அது பொருள் எல்லாரும் கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி விவசாயிகளுக்கு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வைங்க. அது நல்ல அருமையான ஒரு பாயிண்ட் சார் சொன்னது. அவங்களுக்கு தேவையான இடுபொருட்களை வச்சு அவங்களுக்கு வந்து எந்த நேரத்துல வேணாலும் 24 ஹவர்ஸ் கிடைக்கணும். விவசாயி வந்து ஏன்னா விவசாயன்றது வந்து இன்னைக்கு இருக்காது, நாளைக்கு காலைல திடீர்னு வந்து இது விதைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அவருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்கு 24 ஹவர்ஸுக்கு சர்வீஸ் உள்ள அந்த மாதிரி வந்து ஷிஃப்ட் கணக்குல போட்டு கூட வேலை செய்ய சொல்லுங்க. விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருட்களை கொடுங்க. இன்னும் வந்து நிறைய இடுபொருட்களை வந்து நீங்க இதுலயே கொடுங்க, 100% சப்சிடியா கொடுங்க. சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்து தப்பே கிடையாது. இன்னைக்கு வளர்ந்த நாடுகள்லாம் வந்து எல்லாம் ஃப்ரீயாவே கொடுக்குறான் விவசாயிக்கு. மிகப்பெரிய வளர்ந்த நாடுகள்ல என்னென்ன தேவையோ அவ்வளவு வந்து இன்புட்ஸ் வந்து எதுவுமே காசே கிடையாது, எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறான். அந்த மாதிரி வந்து நிறைய சைனாவிலே எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து உலகத்திலே வளர்ந்த நாடு சைனா. அவங்ககிட்ட இல்லாத இதே கிடையாது. அவெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து செய்யும் பொழுது நம்ம வந்து ஏன் இந்த இதெல்லாம் செய்யக்கூடாது? இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட விவசாயினுடைய நலனை கருத்தில் கொண்டு அரசு வந்து செயல்பட்டால் ஒழிய விவசாயினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியாது என்ற கருத்தினை தெரிவித்துக் கொண்டு, அதிக அளவிலே சேமிப்பு கிடங்களை ஒவ்வொரு கிராமத்திற்கும் உருவாக்க வேண்டும் என்ற தகவலை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ராசு சார், கூடுதல் தகவலுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திருநெல்வேலியில் இருந்து திரு பொன்ராஜ் சார் பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. நிறைய பேசுனீங்க, இருந்தாலும் வருஷம் நம்ம பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வந்துகிட்டே தான் இருக்கு. விவசாயி நிம்மதியா அறுவடை பண்ணா, வீட்டுக்கு கொண்டு போனா, இல்ல பர்ச்சேஸ் சென்டர் இருக்கு இல்லையா, அரசாங்க கொள்முதல் ப்ரொக்யூர்மெண்ட், அங்க போய் கொடுத்தாங்க. அதை டைம்ல எடுத்தாங்க. 20% மாய்ச்சர், 17% இதை எடுக்கணும் தயார் பண்ணிக்கிட்டு அது வெளியே இருந்து முளைச்சி எவ்வளவு விவசாயியோட காசு மட்டும் இல்ல, நம்ம நாட்டோட காசே போகுது இல்லையா. நீங்க ஏதாவது நஷ்டஈடு கொடுக்குறீங்கன்னு வைங்க, இருந்தாலும் நமக்கு ஒரு நம்ம நாட்டுல உற்பத்தி ஆகிற பொருளை நம்ம பாதுகாத்து, அது உணவு பொருள் இல்ல. வருஷ கணக்கா அவரு டாக்டர் இளங்கோன்னு சொன்ன மாதிரி இன்னும் நம்ம டேட்டா மட்டும் தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதை எப்படி we are going to put to use இந்த டேட்டா வச்சு இந்த வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு நல்ல மழை பெய்யுது, 3 வருஷத்துக்கு ஒரு பெய்யுது, ரூட் வருது, மாறி வருது, தண்ணி எக்ஸ்ட்ரா வரும்போது அதை சேமிக்க நமக்கு முடியல, எல்லாம் கடலுக்கோ இல்லை வரையமா போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி டெல்டா எடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த மழை வர நேரத்தில் அவங்களுக்கு அறுவடை வருது. அதை சரியான ட்ரைனேஜ் நம்மளால பண்ண முடியல. வருஷம் அதே கதையாக தானே இருக்குதுப்பா. இதெல்லாம் என்னைக்கு மாறும்? அப்போ எப்படி விவசாயம் முன்னேற முடியும்? வெளிநாட்டுக்கு சொன்னீங்க சப்சிடி 100% கொடுக்காங்க, கண்டிப்பாக விவசாயம் சப்சிடியில் தான் பண்ணுறாங்க. இங்கே விவசாயம் அவன் என்ன சொல்கிறான், வெளிநாட்டுக்காரன் நீ சப்சிடியே கொடுக்காத உள்நாட்டு ஆளுகளுக்கு அப்படின்னு அவன் சொல்றானுங்க. ஆனா அங்க எல்லாம் சப்சிடைஸ் தான் அக்ரிகல்ச்சர், இல்லாட்டி ஒருத்தரும் வேலை பார்க்க மாட்டாங்க, உற்பத்தி பண்ண மாட்டாங்க. இல்ல அது இட்ஸ் ரியல் ட்ரூத். அது மாதிரி இங்கேயும் விவசாயிகள் சோம்பேறியா இருக்க கூடாது. ஆனா உற்பத்தி பண்றவனுக்கு அவன் இங்க பாத்தீங்கன்னா விவசாயம் 20 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தாங்களோ, இல்ல 30 வருஷம் என்னையோட அனுபவத்துல அவட எத்தனை பேர் வெளியே வந்திருக்காங்க. அவங்க வேற தொழில் பண்ணாதான் நல்லா இருக்காங்க. கோயம்புத்தூர்லயே அவ்வளவு கொஞ்சம் முன்னேறின விவசாயிகள், ரொம்ப தொழில்நுட்பங்களும் செய்யறவங்கள அவங்களே வேற பம்ப் செட்டுக்கு போயிடுறாங்க. இல்ல திருப்பூர்ல போய் 100 ஆளு, சோமனூர் ஆள, அங்கால இங்கால அப்படிதான் போய் முன்னேறிருக்காங்க ஒழிய விவசாயம் வச்சுட்டு எவ்வளவுதான் ரொம்ப தொழில்நுட்பம் பண்ணா கூட அவங்களுக்கு கரெக்டான பொருள் விற்க முடியல, உற்பத்தி பண்ண முடியல. நீங்க சொல்ற மாதிரி மழையும் சூழும் நம்ம கையில கிடையாது. எப்போ மழை பெய்யும், எப்போ குழந்தை பிறகும்னு தெரியாது இல்லையா. அது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம இப்போ 4 வருஷம் ஒரு தடவை இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குன்னா அதுக்கு நம்ம முன்ன எச்சரிக்கையெல்லாம் ஒன்றும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு பண்ண முடியல. இப்போ டவுன்ல பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருக்காங்கிறாங்க, பம்ப் பண்றாங்க. விவசாயத்துக்கு பம்ப் பண்ண முடியுமா? தண்ணி எக்ஸ்ட்ரா வாட்டர் எங்கே கொண்டு விடுவீங்க? ஓடையில தான் போகணும், இல்லை ட்ரைனேஜில் போகணும். அதுக்குள்ள இதெல்லாம் பண்ணணும். ஆனால் இது ஒரு நெவர் எண்டிங் தான், நெவர் எண்டிங். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி சார், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம் திரு பொன் முருகேசன், சொல்லுங்க.
சார் ஒரு கிராமத்துக்கு ஒண்ணு ஒரு உலர்களம் அமைச்சு அது கூட குடோன் அமைச்சா நல்லா இருக்கும் சார். ஒவ்வொரு கிராமத்துலயும் ரெண்டு களம் இல்ல 3 களம் கூட அமைக்கலாம். ஒரு கிராமத்துல ஒரு 1000 ஹெக்டேர் இருக்குதுன்னா ஒரு 3 இடத்துல வைக்கலாம் சார். மழை பெஞ்சிருக்கு எங்க சார் சூரியன் வர்றாரு? நீங்க சுதற்கெல்லாம் கேட்கறீங்க, ரைட், ஆனந்தமா தான் இருக்குது. நடைமுறை உண்மை என்ன கேட்டீங்கன்னா, மழை வந்த பிறகு கிளைமேட் மாறுறதுக்குள்ள காத்துல உள்ள ஈரப்பதம் சொல்லக்கூடிய ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனாலையும், சோலார் ட்ரையர் வந்து வச்சிருந்தாலுமே அதுக்கு தேவையான ஒரு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் சன்லைட் வேணுங்கிறதுனாலையும் இப்ப மொபைல் ட்ரையிங் மிஷின்ஸ் வந்துச்சுங்க சார். நல்லா ஏத்தணும்னா அது பாட்டு சூட வந்து குறைச்சிருது, டெம்பரேச்சர் குறைச்சிருது. இன்னைக்கு ஹைடெக் நிறைய வந்துருச்சு, நிறைய ஊர்ல பயன்படுத்துறாங்க சார். அதுல வந்து நவீன வந்திரங்களை வந்து அறுவடை செஞ்சு மாய்ச்சர் வந்து எவ்வளவு இருந்தாலும் சரி அதை வந்து காய வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு கருவிகள் இருக்குதுங்க. வேளாண்மை பதன்படுத்துறையினால நிறைய பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதிக அளவுல பரவலா எல்லா பகுதியும் சேர மாதிரி இருக்கிறது நல்லது. சோலார் தேவை எங்க தேவைன்னு கேட்டா, அந்த ஒரு ஜனவரி வரைக்கும் வந்து இல்லையா, மார்ச் ஏப்ரல் அது வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். 4-5 மாசம் நல்ல பக்காவா பயன்படுத்தி ஹார்வெஸ்ட் பண்ணலாம் சன்லைட்டை. இது அறுவடை நேரத்தை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மூட்டை இருக்கும், நெல் எல்லாத்தையுமே இது இருக்கும். அப்ப வந்து மொபைல் எதுனா அங்கங்க ஃபார்ம்ல வச்சு ஒரு ட்ரையிங் யார்டு ஒன்று தேவைப்படுது. கண்டிப்பா நீ சொல்றதை விட ஸ்டோரேஜ் யார்ட்லயே ட்ரையிங் யார்டு ரெடி பண்ணி அதை பேக் பண்ணி இன்னும் அதே அரிசி ஆகிட்டு போயிடலாம். அரிசி ஆகி பேக் வெளியே கொண்டு வரலாம். என்னத்துக்கு அது ஊரோட சுத்தி எங்க கொண்டு போய் பண்றது? ஒரு ஆள் மாடர்ன் ரைஸ் மில் அப்படி எத்தனையோ நாட்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. எங்க தேவை இருக்கோ அதை இடத்துக்கு சப்ளை மேனேஜ்மெண்ட் கொண்டு போய் மார்க்கெட்ல வந்து விலை ஏறக்கூடாது. சாப்பாடு நம்ம தான் போன மாதிரி அரிசி கடைகள் லைசன்ஸ்ல கன்சிடர் பண்ணிட்டு அரசாங்க மூலமே விநியோகம் பண்ணலாம் சார். ஒன்னும் ஆயிர போறது இல்லை. ஏன்னா 70 ரூபாய் 80 ரூபாய் எடுக்கிறாங்க ரேஷன் அரிசிக்காண்டி. நமக்கு வரக்கூடிய ரேஷன் தரம் நமக்கு தெரியும். அது மாதிரி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் பண்ண முடியும். இந்த தரமான உணவுப் பொருள் விநியோகத்துல நம்ம திட்டமிட்டோம் என்றால் அந்த அரசின் வங்காளிகளே அரிசி வைக்கலாம். எப்படி மோனோபோலியா வந்து நம்ம சில தொழில வச்சிருக்கோமோ அந்த மாதிரி இதுலயும் செய்யற போது விவசாயிகளுக்கு நஷ்டமே வராது. ஏன்னா விலையை வந்து இந்த வியாபாரிகள் வந்து பாத்தீங்கன்னா உண்மை கொடுமையை சொல்ல போனா இந்த ரேஷன் கடையில வந்து இன்னைக்கு இருக்கு, நேற்று இருக்கு, முந்தி இருக்கு, ஒரு ராஜா குறை சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு போய் பார்த்து இந்த காலில் திணை விற்கிறாங்க சார். அங்க திணை இருக்கு, மில்லட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. நம்ம பண்ண அந்த மில்லட்ஸ் ஆண்டு விழாவுடைய திருவிழாவுடைய வந்து நிறைய 15 நாளைக்கு வந்து வந்து சேர்ந்திருக்கு நம்மளுடைய யூனிட்டி. நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன். திணை இருக்கு, கம்பு, சாமி எல்லாம் விற்கிறாங்க எங்களுடைய ரேஷன் கடையில, கோயம்புத்தூர்ல, பிஎன்புதூர்ல. ஸோ இது மாதிரி எதுக்குள்ள வந்து அக்சஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒன்லி பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டத்துல வந்து முடியும்னால இந்த விவசாயிகளுக்கு வந்து காய வைக்கிற களங்கள்ங்கிறத ட்ரையர் ஃபெசிலிட்டியோட இருந்தாலே நமக்கு வந்து நிறைய பயன்பாடு பண்ண முடியும். இதே மாதிரி நிறைய யோசிக்க வேண்டியது சார். நன்றி சார். சார் கருவி பார்க்க சொல்றீங்க, நான் அதுல அரசு மூலம் தான் செய்ய சொல்றது. ட்ரையிங் யாரே கவர்மெண்ட் தான் வச்சிருக்கோம். நீங்க கொடுத்தவொடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஈரப்பதம் பார்க்க வேண்டியது அரசாங்கம். புரியுங்களா? எடையை போட்டோமா, அதோடைய மாய்ச்சருக்கு அனுப்பணுமா, அடுத்து எடையை போட்டோமா, கையில காசு கொடுத்தோமா இருக்கணும் சார். டெலிவரி ஷெட் இமீடியட் எல்லாத்துலயுமே. பார்மர் வர வேண்டியது ப்ரொடக்ஷன் முடிஞ்ச உடனேயே அது கவர்மெண்ட் ஹேண்டுக்கு வந்துடணும். பப்ளிக் ஹேண்டுக்கு வந்தாச்சுன்னா ஃபார்மருக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சது, அவன் அடுத்த கிராப் என்ன உற்பத்தி பண்ணலான்னுட்டு போயிடுவான். ஸோ இல்லாம எல்லாம் நீயே செய் அப்படின்னு சொல்லும் போது விவசாயிகளால அதை செய்ய முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த நிலை மாற வேண்டும். அப்பதான் அதுல வந்து உண்மையான ஒரு மாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம நம்ம ப்ரொஜெக்ட் இவ்வளவுதான் ப்ரொடியூஸ் பண்ணணும், இவ்வளவுதான் நம்மளால முடியும் அப்படிங்கிற எண்ணமும் கிடையாது. எல்லாரும் நெல்லுனா நெல்லா போட்டுறாங்க. இப்போ பாக்கி மற்ற மில்லட்ஸோ அந்த மாதிரி டைவெர்ட் பண்ணி போட முடியல. இருக்கிற மழை இருக்கு, தண்ணி இருக்கு, ஏரி நிறையுது, குளம் நிறையுது, ஆத்துல தண்ணி போகுது, நெல் பயிர் ஈஸியானது அப்படின்னு போட்டுறாங்க. அதனால அந்த டைம்ல ப்ரொக்யூர்மெண்ட்டும் ரொம்ப தாளம் போடுது. இவங்களாலேயும் சேமிக்க முடியல. பிரைவேட்டாவும் யாரும் இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபோர்காஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இவ்வளோதான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க மாதிரி மக்கள் மனத்துலேயோ விவசாயிகள் மனசில் வரணும். நம்ம அப்போ ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு கொஞ்சம் பிக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாக தான் உங்கள் நெல்லை எடுப்பாங்க ஃபர்ஸ்ட்டு, காசு கொடுத்தாலுமே. இல்லாட்டி நீங்கள் காற்று கிடந்தீங்கன்னா மழையில் கிடக்கணும், இல்லை காற்று கிடக்கணும், மாறி போயிடும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்லையும். அது அவங்களால பண்ண முடியல. இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்னால எக்ஸப்ட் அந்த தஞ்சாவூர் மாதிரி தான் நல்லா பண்றாங்க. ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ல ஏராளமான பிரச்சனை இருக்கு. ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ல பிரச்சனை அதிகம். வாங்க மாட்டேங்க. ஸ்டோர் அங்க இருந்து ஷிப் பண்றதுல இருக்குல்லப்பா, ப்ரொக்யூர் குடோன் நீங்க சொல்றீங்க, வில்லேஜ்ல தான் இருக்கு அந்த இதெல்லாம் குடோன்லாம். அந்த கிடங்கையெல்லாம் உள்ள வைக்க முடியல. சேமிப்பு கிடங்குல வைக்க முடியும், இடம் கிடையாது. அதை உள்ளே ஏற்ற முடியாது. வர வர அவங்க போயிட்டு இருந்தா தான் கொஞ்சம் பேர் கொஞ்சம் வைக்கலாம். அவங்க அதிகமா அவங்க ப்ரொக்யூர் பண்ணி உள்ள வைக்க முடியாது. அது ஒரு பிரச்சனை. அப்புறம் பணப்பட்டுவாடா இத்தனை நாள் கழிச்சு வாங்க, செக்கப் கொடுக்குறா, 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் போராட்டம்லாம் பண்றாங்க. போன சீசன்லாம் போராட்டம் பண்ணாங்க, இந்த சீசன் தெரியல இன்னும். இந்த மாதிரி சொன்ன நிறைய பிரச்சனைகள். இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணாதான் விவசாயிக்கு அவங்க கிடைக்கிறது கொஞ்சம் தான் லாபம் கிடைக்கிறது. உற்பத்தி பண்றவங்க கவனமா இருந்தா தான் அவங்க இருக்க முடியும், சமாளிக்க. ஓகே, நன்றி சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. ஓகே, இந்த நிகழ்ச்சி நல்ல சிறப்பான தகவலை தாங்கி வந்தது, சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. வடகிழக்கு பருவமழை காலங்களில் கடைபிடிக்கப்பட வேண்டிய தொழில்நுட்பங்கள் என்பது தொடர்பான
தகவலை நமக்கு சிறப்பாக வழங்கிய திரு கே ராசு அவர்களுக்கு எனது நெஞ்சார்த்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட இந்த நிகழ்ச்சியின் போது பங்கு பெற்று பல கருத்துக்களை தெரிவித்த திரு காஜா சார், திரு இளங்கோவன், டாக்டர் இளங்கோவன், திரு பொன்ராஜ், திரு பொன் முருகேசன் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.